அமைதி காப்பதற்கென்று கூறி ஈழத்தில் வந்திறங்கிய இந்திய படையினர் ஈழமண்ணில் படுகொலைகள், கொள்ளைகள் போன்றவற்றில் ஈடுபட்ட அதேவேளை பெருமளவிலான பாலியல் வல்லுறவு சம்பவங்களிலும் ஈடுபட்டார்கள். அமைதி காக்கவென்று ஈழத்திற்கு வந்த இந்திய ராணுவம் ஒரு ஆக்கிரமிப்பு ராணுவமாக மாறியிருந்த உண்மையின் சில சாட்சிகள்தான் நாம் இங்கு பதிவு செய்கின்ற பாலியல் வன்முறை சம்பவங்கள். இந்த ஒளியாவணத்தில் பதிவிடப்படுகின்ற சம்பவங்கள் வெறுமனே வதந்திகளாக மாத்திரம் உலாவிய சம்பவங்கள் அல்ல. இந்த ஒளியாவணத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவங்களில் அநேகமானவை பாதிக்கப்பட்டவர்களால் நேரடியாகவும் அவர்களது உறவினர்களாலும் வழங்கப்பட்டு யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சமூகத்தால் பதிவு செய்யப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்ட சாட்சிகள். சில சம்பவங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நமக்கு நேரடியாக கூறியவை. ஈழத்தமிழர் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக பதிவிடப்பட்டுள்ளதும் ஈழத்தமிழ் தரப்பு விட்ட ஒரு மகா பிள்ளையென்று அடுத்த தலைமுறையினரால் சுட்டிக்காட்டப்படுவதுமான இந்திய படை விடுதலை புலிகள் மோதல் சம்பவத்தில் வெளியே அதிகம் பேசப்படாத தமிழ் பெண்கள் மீதான இந்திய படையினரின் பாலியல் வல்லுறவு சம்பவங்களும் அந்த சம்பவங்களை இந்திய படைத்துறை அதிகாரிகள் கையாண்ட விதங்களும் நிச்சயமாக வெளிப்படுத்தப்பட்டே ஆக வேண்டிய விடயங்கள். ஈழத்தமிழரின் எதிர்வினைக்கான சில நியாயப்பாடுகளையும் இந்த பாலியல் வல்லுறவு சம்பவங்கள் தமதாக கொண்டிருக்கின்றன. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்களை சங்கடத்திற்குள்ளாக்கும் பதிவுகளாக இவை இருந்தாலும் தவிர்க்க முடியாத தேவை கருதி இந்த சம்பவங்கள் பதிவிடப்படுகின்றன என்கின்ற யதார்த்தத்தை எமது உறவுகள் புரிந்து கொள்வார்கள் என்று நாம் திடமாக நம்புகின்றோம். ஒரு சுருட்டு சுத்தும் தொழிலாளியின் மகளுக்கு நேர்ந்த கொடூரம் இது. அவளுக்கு 18 வயது. கல்வி பொதுத்தராதர உயர்தரம் வரை அவள் படித்திருந்தாள். கோழி பிடிப்பதற்காக அந்த வளவிற்குள் வந்த 2 இந்திய படையினர் அந்த மாணவியை கண்டுவிட்டனர். அவளது தந்தை ஏதோ காரியமாக வெளியில் சென்றுவிட தாயும் மகளும் மட்டுமே அன்றைய தினம் வீட்டில் இருந்தார்கள். துப்பாக்கியை நீட்டியபடி தாயை அழைத்துச் சென்ற ஒரு கயவன் அந்த தாயை துப்பாக்கி முனையில் நிறுத்தி வைத்தான். மற்றவன் மகளை இழுத்துச் சென்று கூச்சலிட்டால் தாயை சுட்டுக் கொன்று விடுவோம் என்று மிரட்டினான். தாய் கொல்லப்பட்டு விடுவான் என்ற பயத்தில் மகள் வாய் திறக்கவில்லை. தாயின் முன்னிலையிலேயே மகள் கொடூரமாக குதறப்பட்டாள். அமைதியாக அனைத்தையும் பொறுத்துக் கொண்டிருந்த அந்த மாணவி அந்த விடயத்தை அத்துடன் விட்டுவிடவில்லை. ஒரு சில ஊரவர்களின் துணையுடன் மறுநாள் இந்திய ராணுவ அதிகாரிகளை சந்தித்து தனக்கு நேர்ந்த கொடுமைகளை எடுத்துரைத்ததுடன் தனக்கு கொடுமை இழைத்த இந்திய படை வீரர்களையும் சரியாக அடையாளம் காண்பித்து அவர்களுக்கு தண்டனையும் பெற்றுக் கொடுத்தாள். ஆயிரத்தி 1987 நவம்பர் மாதம் 6ஆம் திகதி இடம்பெற்ற மற்றொரு சம்பவம் இது. விவசாய குடும்பத்தில் பிறந்த பாடசாலை மாணவி ஒருவரை இந்திய படையினர் கைது செய்திருந்தார்கள். ஒரு புகைப்படம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக என்று கூறியே அவளை இந்திய படையினர் கைது செய்திருந்தார்கள். இந்திய படையினர் தம்முடன் ஒரு புகைப்படத்தை வைத்திருந்தார்கள். அந்த புகைப்படத்தில் அந்த மாணவியும் அவளது பாடசாலை சிநேகிதியும் காணப்பட்டார்கள். அந்த சிநேகிதியின் சகோதரன் ஒரு விடுதலை புலி உறுப்பினர் என்பதே இந்திய படையினரை உறுத்தியிருந்த விடயம். குறிப்பிட்ட அந்த இளைஞன் தற்பொழுது எங்கே என்று விசாரிப்பதற்காகவே அந்த மாணவியை இந்திய படையினர் கைது செய்திருந்தார்கள். விசாரணைக்கென்று அவளை அழைத்துச் சென்ற இந்திய படையினர் குறிப்பிட்ட அந்த வாலிபன் உன்னுடைய காதலனா என்று கேள்வியை எழுப்பி விசாரித்தார்கள். குறிப்பாக அந்த விடயம் தொடர்பாக விசாரணையை மேற்கொண்ட இந்திய படை கேப்டன் அந்த வாலிபன் எங்கிருக்கின்றான் என்ற உண்மையை கூற மறுத்தால்
அந்த மாணவியை பாலியல் வல்லுறவு செய்யப் போவதாக மிரட்டினான். உண்மையை கூறத் தவறும் பட்சத்தில் அவளை அங்கிருந்த இந்திய படை வீரர்கள் எப்படியெல்லாம் துன்புறுத்துவார்கள் என்றும் அந்த கேப்டன் விவரித்தான். பின்னர் அந்த சிறுமியை வீட்டில் கொண்டு வந்து விட்டுவிட்டு 24 மணி நேரம் அவகாசம் கொடுத்து அந்த காலக்கெடுவிற்குள் உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று எச்சரித்துவிட்டும் சென்று விட்டான். சிறிது நேரத்தின் பின்னர் 2 சிப்பாய்கள் அங்கு வந்தார்கள். அவர்கள் முன்னர் அந்த இந்திய படை கேப்டனுடன் உடன் வந்திருந்தவர்கள். இந்திய ராணுவ கேப்டன் அந்த சிறுமியை வீட்டில் கொண்டு வந்து விட்டுவிட்டு சென்றபோது கேப்டனுடன் கூடவே சென்றுவிட்டு பின்னர் அந்த கேப்டனுக்கு தெரியாமல் தனியாக திரும்பி வந்திருந்தார்கள். பெற்றோரை ஒரு பக்கத்தில் நிறுத்திவிட்டு அந்த சிறுமியை மட்டும் விசாரணைக்கு என்று கூறி ஒரு அறைக்குள் அழைத்துச் சென்றார்கள். கொடூரமாக பாலியல் வல்லுறவு புரிந்தார்கள். வேதனையில் துடிதுடித்த அந்த சிறுமியிடம், நாங்கள் நாளையும் வருவோம், நடந்ததை வெளியில் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று எச்சரித்து விட்டு சென்றார்கள். அச்சமடைந்த அந்த பெண் கிணற்றினுள் குதித்து விட்டாள். தெய்வாதீனமாக அயலவர்கள் அவளை காப்பாற்றியிருந்தார்கள். அங்கு நடந்த அல்லோல கல்லோலத்தை முகாமில் இருந்து அவதானித்த இந்திய படை ராணுவ கேப்டன் அங்கு வந்தான். அவனுடன் அந்த பெண்ணை பாலியல் வல்லுறவு புரிந்த 2 சிப்பாய்களும் அங்கு வந்திருந்தார்கள். தான் பயமுறுத்தியதால் தான் அந்த பெண் கிணற்றில் குதித்திருக்க வேண்டும் என்று நினைத்த அந்த கேப்டன் அந்த சிறுமியின் தலையை தடவி தான் பயமுறுத்தியது போன்று எதுவும் செய்துவிடப் போவதில்லை என்றும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தன்னிடம் கூறும்படியும் கேட்டான். அந்த சிறுமியை பாலியல் வல்லுறவு புரிந்த 2 சிப்பாய்களும் கேப்டனின் அருகே அவர் கூடவே இருந்ததால் கேப்டனிடம் அவள் உண்மையை சொல்லவில்லை. பின்னர் அந்த பெண்ணை பெற்றோர்கள் டாக்டரிடம் அழைத்துச் சென்றார்கள். அவளை பரிசோதித்த டாக்டர் அவளுக்கு நடந்த கொடுமைகளை கண்டறிந்து குறிப்பிட்ட அந்த கேப்டனிடம் முறையிட்டு அந்த சிப்பாய்களுக்கு தண்டனை வாங்கிக் கொடுத்தார். ஈழத்தில் இந்திய படையினரின் பாலியல் சேட்டைகள் பெண்களுடன் மட்டும் நின்று விடவில்லை. அவர்கள் தமது காமப்பசிக்கு ஆண்களையும் சிறுவர்களையும் இரையாக்கிக் கொண்ட பல சம்பவங்களும் அங்கு இடம்பெற்றிருந்தன. பெண்கள் தொடர்பாக இடம்பெற்றிருந்த துன்புறுத்தல்கள் அளவிற்கு அந்த விடயம் தீவிரமாக வெளிவந்து வெளியாரின் கவனத்தை ஈர்க்கவில்லை என்றாலும் இந்திய படை ஜவான்கள் ஈழத்தில் சிறுவர்கள் மீதும் ஆண்கள் மீதும் மேற்கொண்ட பாலியல் துர்நடத்தைகள் பற்றியும் நாம் இந்த நிகழ்ச்சியில் நிச்சயம் பதிவு செய்தே ஆக வேண்டும். ஈழத்தில் இந்திய படையினர் பாலியல் ரீதியாக புரிந்த கொடுமைகள் வரிசையில் பல விடயங்கள் வெளியே சொல்ல முடியாதவை. எழுத்தில் எழுத முடியாத, விவரிக்க முடியாத பல பாலியல் கொடுமைகள், சேட்டைகள் ஈழத்தில் இந்திய படையினர் வசம் இருந்த சிறைகளில் நடந்திருந்தன. குறிப்பாக இந்திய படையினரின் சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த ஆண் கைதிகள் கூட சிறைக்காவல் கடமைகளில் ஈடுபடும் இந்திய படையினரின் பாலியல் அசிங்கங்களுக்கு ஈடுகொடுக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்ததாக இந்திய படையினரின் சிறை கொடுமைகளை அனுபவித்த பலர் சாட்சி பகர்கின்றார்கள். இந்திய படையினர் ஈழத்தில் அமைத்திருந்த சிறையொன்றில் ஒரு சில நாட்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளர் இவ்வாறு தெரிவிக்கின்றார். சிறைச்சாலையில் எனது அறைக்கு அடுத்து இருந்த அறையில் ஒரு இளம் பெடியனும் அடைத்து வைக்கப்பட்டிருந்தான். பெடியன் கொஞ்சம் வெள்ளை, அழகாக துருதுரு என்று இருப்பான். இந்திய படையினர் இரவில் அந்த பொடியனை அறையில் இருந்து அழைத்துச் சென்று விடுவார்கள். ஆரம்பத்தில் எனக்கு எதுவும் புரியவில்லை. விசாரணைக்காகவே அவனை அழைத்துச் செல்வதாக நினைத்து பரிதாபப்படுவேன். பின்னர் அங்கிருந்த மற்றவர்கள் மூலம் எனக்கு உண்மை தெரிய வந்தது. அந்த சிறைச்சாலையில் உள்ள ஒரு அதிகாரிக்கு இரவு முழுவதும் மனைவியாக செயற்படுவதற்காகவே அந்த படியனை
இந்திய படையினர் அழைத்துச் செல்வதாக அங்கிருந்தவர்கள் பேசிக் கொண்டார்கள். அந்த படியனுக்கு சிறையில் நல்ல செல்வாக்கு, பல விசேட சலுகைகள். சிறை கொடுமைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவும் விரைவில் விடுதலை பெற்றுச் செல்வதற்காகவும் அதுவரை அங்கு கிடைக்கும் சலுகைகளை அனுபவிப்பதற்காகவும் அவன் வேறு வழியில்லாமல் அந்த கொடுமைகளுக்கு இணங்கிப் போவதாக அங்கிருந்த அவனது வயதையொத்த பொடியன்களிடம் அவன் தெரிவித்திருக்கின்றான். இந்திய சிறைகளில் தனக்கு நேர்ந்த பாலியல் ரீதியிலான கொடுமைகள் பற்றி கருத்து தெரிவித்திருந்த ஒரு இளைஞன் புலிகளுடன் தொடர்பு இருந்ததாக கைது செய்யப்பட்டதான் பல தடுப்பு முகாம்களில் அடைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் தெரிவித்தான். மட்டக்களப்பு ஊரணியில் இருந்த மன்ரேசா இந்திய படை முகாமில் தான் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது தனக்கு ஏற்பட்ட அனுபவமே மிகவும் கொடுமையானது என்று அவன் தெரிவித்திருந்தான். விசாரணைக்கென்று தம்மை அழைக்கும் இந்திய படை சிப்பாய்கள் அவர்களது ஆண் குறுப்புகளில் பழச்சாற்றை தடவிவிட்டு அதனை சுவைக்கும்படி கூறி தொந்தரவு செய்ததாகவும், சில விசாரணைகளின் போது தன்னுடைய ஆணுறுப்பில் காரம் மிகுந்த சப்பாத்தி குருமாவை தடவிவிட்டு அவர்கள் வளர்க்கும் நாய்களை அருகில் அழைத்து வந்து தனது உறுப்புகளை கடித்து குதற வைக்கப் போவதாக மிரட்டி உண்மைகளை வரவழைத்ததாகவும் அவன் தெரிவித்திருந்தான். மற்றொரு இளைஞன் கூறுகையில், சில சந்தர்ப்பங்களில் மதுபோதையில் இருக்கும் இந்திய சிப்பாய்கள் சிறைகளில் இருந்த தங்களில் சிலரை அழைத்து முழு நிர்மாணமாக்கி ஒருவருடன் ஒருவர் மிக கேவலமாக நடந்து கொள்ளும்படி நிர்பந்தித்து அதனை பார்த்து ரசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்ததாகவும் அந்த இளைஞன் தெரிவித்திருந்தான். இந்திய படை முகாம்களின் அருகில் இருந்த வீடுகளில் வசித்து வந்த சிறுவர்களையும் இந்திய படையினர் விட்டு வைக்கவில்லை. மாலை நேரங்களில் கிரிக்கெட், கரப்பந்து என்று அங்கு விளையாடச் செல்லும் சிறுவர்களில் சிலரை சில இந்திய படை ஜவான்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவளுக்கு 30 வயது, திருமணமாக இருக்கவில்லை. 1987 ஆண்டின் ஆரம்பத்தில் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் ஷெல் தாக்குதலுக்கு அவளது தாயும் தந்தையும் பலியாகியிருந்தார்கள். அவளும் வேறு 2 பெண்களும் அந்த வீட்டில் தங்கியிருந்தார்கள். இந்திய படை வீரர்கள் வந்து கதவை தட்டினார்கள். கதவை திறப்பதா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது கதவை உடைத்துக் கொண்டு இந்திய படை வீரர்கள் பலர் உள்ளே நுழைந்தார்கள். அந்த வீட்டில் இருந்த மற்றைய 2 பெண்களும் எங்கோ ஓடி தப்பிவிட்டார்கள். சற்று பெரிய பழங்காலத்து வீடு, தட்டுமுட்டு சாமான்களும் அங்கு அதிகம். கருமையான இருள் வேறு. அந்த பெண்களால் ஓடி மறைந்து தம்மை காப்பாற்றிக் கொள்ள முடிந்தது. ஆனால் அந்த 30 வயது பெண் மட்டும் இந்திய படையினரிடம் அகப்பட்டுக் கொண்டாள். பின்னர் அந்த பெண்ணின் சடலம் அந்த வீட்டு கிணற்றில் இருந்து கண்டெடுக்கப்பட்டது. பிரேத பரிசோதனை மேற்கொண்ட சட்ட மருத்துவ அதிகாரி அந்த பெண் மீது பாலியல் வன்முறை பிரயோகிக்கப்பட்டதற்கான தெளிவான அடையாளங்கள் இருந்ததாக தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தார். ஈழமண்ணில் இந்திய படையினர் மேற்கொண்ட பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகளை இந்திய படையின் உயரதிகாரிகள் எவ்வாறு கையாண்டார்கள் என்பது பற்றி நாம் நிச்சயம் பார்த்தாக வேண்டும். நமது படையினர் பற்றிய குற்றச்சாட்டுக்கள் பரவலாக வெளிவந்து காந்தியின் புதல்வர்களுக்கு அவமானத்தை உலகம் முழுவதும் ஏற்படுத்திக் கொண்டிருந்த போது அந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து இந்தியாவின் நற்பெயரை காப்பாற்றுவதற்கு இந்திய படைத்துறை தலைமை செய்த பரிகாரம் என்ன? இந்த விடயங்கள் பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம்.